ஹலோ கைஸ், இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் மட்டன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பேர் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தென் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் மினிட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தென் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிட்ட பேர் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன், தென் வந்து உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், மட்டன், அந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பேர் அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், லைட்டாக சீரகத்தூள். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து கூடவோ குறைச்சலோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே அது எல்லாமே நம்ம போட்ட மசாலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக அப்படியே வரும். ஸோ 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தென் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே கிரேவியாக இன்னும் வரணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை இன்னும் திக்காக வரணும்னா கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு மட்டனே நம்ம வந்து இதில் குக்கரில் போடல, ஸோ இதிலே தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து லைட்டாக சிம்மில் ரொம்ப சிம்மில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சுட்டு நடுவில் வந்து என்ன பண்ணுங்கள், திறந்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 30-35 மினிட்ஸ், மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் அப்படியே நல்லாவே வந்து மட்டன் வந்து வேகட்டும். கடாயிலேயே நல்லா அந்த மசாலாவோட தக்காளி, வெங்காயம் அந்த மசாலாவோட வெந்தால் கறி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வெந்துட்டுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் வீட்டில் இருக்கிற மிளகை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த மிளகு தூள் பண்ணி வீட்டில் இருக்க மிளகை வந்து தூள் பண்ணி அந்த மிளகு தூளை வந்து லைட்டாக இறக்கும் போது போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.